என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்காக நீங்கள் ஒரு சங்கம் வைத்தால் அதில் நான் தான் தலைவனாக இருப்பேன். பிறந்ததிலிருந்து விருச்சிக ராசிக்காரர்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் என் கண்கூட பார்க்குறேன். அதனால் உலகத்தில் தலைவர் டயலாக் மாதிரி தான். என்ன, நாம் யாரை விரும்புகிறோங்கிறத விட நம்மளை யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்பாங்க. அந்த மாதிரி உங்களை விரும்புகிற எனக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். அதை இப்பயே பெருமை. விருச்சிக ராசி என்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் அற்புதமான ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, முற்பகுதியில் சனி பகவான் எப்படி இருக்காரு? பஞ்சம சனியா இருக்கார். விருச்சிக ராசி அன்பர்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனி இருக்கா. சனி நிறைய நல்லது செய்யறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அதுக்கும் மேலே பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது வரணும் அப்படின்னா, இப்போ நான் சண்டை போட்டு வாங்கின்னு வரேன் அப்படின்லாம் யோசிக்காதுங்க. அதுவாக தானாக வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் தனம் சும்மாலாம் தனம் கிடையாதுங்க. என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்குரிய பணம் வந்துடும். நான் போட்டேன், எனக்கு நஷ்டம் ஆகலை. எப்படி நான் போட்டேன், எனக்கு நஷ்டம் ஆகலை, எனக்கு லாபமாக கிடச்சிருச்சு, நான் போட்டதெல்லாம் எனக்கு பணமாக திரும்பி வந்துடுச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கப் போகிறது. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்காக நீங்கள் ஒரு சங்கம் வைத்தால் அதில் நான் தான் தலைவனாக இருப்பேன். பிறந்ததிலிருந்து விருச்சிக ராசிக்காரர்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் என் கண்கூட பார்க்குறேன். அதனால் உலகத்தில் தலைவர் டயலாக் மாதிரி தான். என்ன, நாம் யாரை விரும்புகிறோங்கிறத விட நம்மளை யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்பாங்க. அந்த மாதிரி உங்களை விரும்புகிற எனக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். அதை இப்பயே டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்னங்க, உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான். இன்னும் உனக்கு என்னப்பா, எல்லா கிரகங்களும் வந்து 2ஆம் இடத்துல உட்கார போகிறாங்க. எல்லா கிரகங்களும் எப்போ உட்காந்தாச்சு, ஆல்ரெடி உட்காந்தாச்சு. ஒவ்வொரு கிரகமாக போயிட்டு இப்போது மகரத்துக்கு போகிறாங்க. ஆல் ஆர் கோயிங் டு ஷிஃப்ட் பை January 15th. இப்போது மார்கழி மாதத்தில் வந்து எல்லாமே 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குடும்பத்தினுடைய கடன்கள் அடைகிறது, புதிய விஷன் என்பது உண்டாகிறது. நான் பழைய என்ன கடிதலும் புதிய என்ன புகுதலும். நான் அந்த மாதிரி என்ன ஆகுது, போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழசையெல்லாம் சுட்டு தள்ளு, புதுசாக இப்போ பிறந்தோன்னு நினச்சி போகிறீங்க. 2026 பிறக்கும் போதே என்னதுன்னா ஒரு உத்வேகத்துடன் பிறக்குது. புரிகிறதா? எல்லாருக்கும் போகி January 15ன்னா உங்களுக்கு போகி இன்றைக்கே, இப்போவே. எல்லா பழசையும் விட்டுருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நண்பர்களே, நான் ஒன்று சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். இந்த வருஷம் உங்களோட வருஷம். இந்த வருஷம் உங்களோட கேம் மாறுகின்ற வருஷம். யுவர் ட்ரெண்ட் செட்டிங் இயர், திஸ் இயர். அதுக்கு இப்பயே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணாமல் போகிற எந்த காரியமும் ஜெயிக்காது என்பது என்னுடைய கருத்து. 2ஆம் இடத்துல இத்தனை பேர் வந்திருந்தாலும், சார் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஹோட்டலுக்கு போய் என்ன வேணும்னு பேரர் கேட்குறாரு. என்ன வேணும்? அது வந்து தோசையா, இட்லியா, பூரியா, என்ன சொல்கிறது, அதுக்கே 5 நிமிஷம் ஆகுது நமக்கு. இப்போது நம்மக்கிட்ட திடீர்னு கடவுள் எழுத்த மாதிரி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நமக்கு என்ன தெரியாது, என்ன திடீர்னு வந்துட்டு நான் என்ன யோசிக்க முடியா அப்படிங்கிற மாதிரி இதுதான் நிலமை. ஸோ நமக்கு என்ன வேணுங்கிறதே நமக்கு பிஸ்னஸில் தெரியலன்னா நம்மளால் பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 2ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது இன்னும் 10 பேரை கொண்டாந்து வச்சாலும் உங்களுக்கு வந்து தெளிவான விஷன் என்பது இல்லாத வரை பணம் வர்றது அப்படிங்கிறது இம்பாசிபிள். அது புரிந்து கொள்ளுங்கள். 8ஆம் இடத்தில் குரு மறைந்தே இருந்தாலும் மறைந்திருக்கும் குரு 7ஆம் பார்வையாக செவ்வாயை, சுக்கிரனை, சூரியனை, புதனை எல்லாரையும் பார்க்குறாரு. அப்படியே அப்பா 10 சூரியன் தொழில் கொடுக்கிறார். எனது அருமை விருச்சிக ராசி என்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் அற்புதமாக இருக்கணும். ஜாதகத்தில் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவுமே அது புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்தோடனே செவ்வாய் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. அந்த செவ்வாய் பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக நல்ல நிலையில் இருக்கார். கோச்சார கிரகத்தில் பார்க்கிறோம். செவ்வாய் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்தார். அந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. நான் வாழக்கூடிய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும், என்னுடைய மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு ஆண்டு ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் செயல்பட தொடங்க போறீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அதனால் வரப்போகுது. அதே போல் வருமானம் சம்பாதிக்கணுங்க. என் மகனை படிக்க வைக்கணும், மகளுக்கு திருமணம் செய்யணும், நான் என்ன செய்யலாம், எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் மிக அதிகமாக இருக்கும். எப்படியெல்லாம் பணம் புரட்டலாம் அப்படிங்கிற எண்ணம். அதற்கு ஒரு இணக்கமாகத்தான் கிரக சூழ்நிலைகள் இருக்கு. தனஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் என்ற 4 கிரகங்கள். அற்புதமான ஒரு கிரக நிலை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பணம் பல வழிகளில் இவர் சம்பாதிப்பார் அப்படின்னு அர்த்தம். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா முற்பகுதியில் சனி பகவான் எப்படி இருக்காரு? பஞ்சம சனியாக இருக்கார். விருச்சிக ராசி அன்பர்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனி இருக்கா. சனி நிறைய நல்லது செய்யறதுக்கு காத்துட்ருக்காங்க. அப்புறம் என்ன, தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அதுக்கும் மேலே பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது வரணும் அப்படின்னா, இப்போ நான் சண்டை போட்டு வாங்கின்னு வரேன் அப்படின்லாம் யோசிக்காதுங்க. அதுவாக தானாக சேர்கிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. புரியுதுங்களா? ஸோ பஞ்சம சனி நிறைய விஷயத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா. ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம் பாருங்கள், ராகு பகவான் 4ஆம் பாவம், சுகதாயார் ஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் ஒரு ராட்சஸ். சுகஸ்தானத்தில் ராட்சஸ்னால் என்ன பண்ணுவான், டிஃபால்ட்டாக எந்த வித டவுட்டும் இல்லாமல் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை அதிகப்படுத்திடுவா. இல்லை எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இவ்வளோ நாள் வரைக்கும் நான் வாடகை வீட்டில் இருந்தேங்க, இப்போ கண்டிப்பாக சொந்த வீடு அப்படின்றது வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவ்வளோ நாள் வரைக்கும் நான் காலேஜ் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன், இப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு 2 வீலர் வாங்கி கொடுப்பாங்க. இவ்வளோ நாளாக நான் 2 வீலர் போயிருந்தேங்க, இப்போ எங்கள் அம்மா கிட்ட கார் கேட்டுருக்கேன், உங்கள் அம்மா உங்களுக்கு லக்ஸரியஸ் காரே வாங்கி கொடுப்பாங்க. நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது அம்மா ஸ்தானமும். ஆனால் பெருசாக நெகட்டிவ் பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா காரணம், இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2 வீலர் கேட்டிங்கன்னா உங்கள் அம்மா உங்களுக்கு கார் வாங்கி கொடுப்பாங்க, அதுவும் லக்ஸரியஸ் காரே வாங்கி கொடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு, சுகஸ்தான ராகு பெரிய சுகம் அப்படின்னு கொடுத்துருவான். கம்ஃபர்ட் அப்படின்றத அளவுக்கு அதிகமாக கொடுத்துருவான். ஆனால் இது அம்மா ஸ்தானமும் பெருசாக பயப்படணுன்ற அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, குருனோட பார்வை இருக்குது, குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்குது. அப்போ ராகுனால் வரக்கூடிய கெடுபலன்கள் நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கேத்து 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானத்தில் கேத்து. தொழில் ஸ்தானத்தில் கேத்து என்ன பண்ணுவான், நிறைய பேரை ஃபாரின் கூட்டிகிட்டு போயிடுவான். வெளிநாடு போகிறது, இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறது, வெளிநாடு போய் உத்தியோகம் பண்ணுறது, வெளிநாடு படிக்க போயிட்டு உத்தியோகம் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயம் கூட ப்ளஸ்ஸோட கூட சின்ன சின்ன மைனஸும் இருக்குது. தொழில் செய்கிற இடத்துல யாரும் நம்ம கூட அந்யோன்யமாக பழக்க மாட்டாங்க, யாரும் பெருசாக பாசமாக இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன வேலை செய்ய தானே போகிறோம், அங்கே உறவாடவா போகிறோம்? இல்லை, நல்லது தான், நம்ம வேலையை பார்க்கலாம், பெருசாக கவலைப்படாதீங்க. வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர்ஸ் இருக்கும். கஷ்டப்படாமல் எது கிடைக்கும், கஷ்டப்படாமல் கிடைக்கிறது நிலைக்காது இல்லை. ஸோ அதுவும் நல்லது தான், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லலாம். 10 குடையவன் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஓடுகிறது நேரமல்ல பணம் அப்படின்னு நினைக்கணும். ஓடுகிறது நேரமல்ல பணம். தெர் இஸ் நோ டைம் டு ஒரி அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைக்கணும். உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் என்ன இருக்கணும், ஐ ஹாவ் நோ டைம் டு ஒரி. கவலைப்படக்கூட எனக்கு நேரம் இல்லை. நண்பர்களே, எல்லோருக்கும் ஒரு நேரம் வரும், எதுக்குமே நேரம் இல்லாத ஒரு நேரம் வரும். அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க. அதற்கு இறைவனிடம் நன்றி சொல்லுங்கள். இறைவன் எல்லாரையும் அப்படி ஆக்கிறதில்ல. சில பேர்லாம் பிறந்ததுலேருந்தே வேலையே செய்யாமையே இருக்கான். சில பேர்லாம் வேலையே கிடைச்சும் வேலைக்கு போகாமல் இருக்கான். எப்போ கேட்டாலும் வீக்கெண்டு, இயர் எண்டு, மந்த் எண்டுன்னு சும்மாவே சுற்றின்னு இருப்பான். நம்மளாம் எவ்வளோ பிஸியாக இருக்கோம்னா அதுக்கு காரணம் என்ன, இறைவனுடைய அருள். நல்லா பிஸியாகட்டும், கை காலெலாம் வலிக்கிட்டு தூங்குங்க. பெருமையாக சொல்லணும், காலிலேருந்து ஒர்க் பண்ணேன், கை காலெலாம் வலிக்குதுங்கணும். வீட்லேயே நம்மளை ஒரு மதிப்பாங்க. 10 குடையவன் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தொழில் பிச்சுக்கிட்டு ஓடும். 7 குடைய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் பிரிந்த காதல் ஒன்று சேரும். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், 7 குடையன் என்பது கலத்திரஸ்தானம். அவர்கள் பிரிந்த காதல் ஒன்று சேரும், அல்லது காதல் கல்யாணத்தில் முடியும். சில பேர் ப்ரப்போசல்லாம் பண்ணியிருப்பீங்க வீட்டில். அப்போ போய்ட்டு கடைசி அந்த காதலுக்கு மரியாதை படத்தில் கடைசி சீன் வர மாதிரி சிவகுமார் என்ன பண்ணுவார், இந்த பைக் எடுத்து கொடுத்துட்டு சாவி போடா போய் உலகம்லாம் சுற்றிட்டு வா, இந்த சாவி மேலே ஏறி எப்படி சுற்றுறது, அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு சார்லிலாம் உங்களை கூப்பிட்டு போவார். லைக் தி சேம் திங். உங்கள் வீட்லேயே உங்கள் அப்பாலாம் ஒத்துக்குவார், எடுத்துக்கோங்க அந்த பொண்ணு, நீங்களே எடுத்துக்கோங்க, கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கும். என்னடா நம்ம அப்பா அம்மாவா இப்படி பேசுகிறாங்க, அந்த பொண்ணை ஒத்துக்கிட்டாங்க, அப்பாடா வீட்டில் சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. உலகத்தில் காதலுக்கான மிகப்பெரிய கௌரவம் என்ன,
வீட்டு சம்பந்தம் கிடைப்பது மிகப்பெரிய கௌரவம். அதை விட பெரிய கௌரவம் என்ன? காதலிச்ச பொண்ணை கைவிடாமல் இருக்கிறது. அதை விட பெரிய கௌரவம் என்ன? எல்லாரும் முன்னாடியும் வாழ்ந்து காட்டுறது. அப்போ தான் அந்த காதலுக்குன்னு ஒரு மரியாதை. அதில் உங்களுக்கு ஆண்டுடைய செகண்ட் ஹாஃப்ல குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வருவார். அதுவும் மிகப்பெரிய யோகம். தன பஞ்சமாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வருகிறாருன்னா வாழ்க்கையில் அதை விட மிகப்பெரிய யோகத்தை சொல்ல முடியாது. நல்ல தனப்பிராப்தி, காசு பணம் துட்டுன்னு மகிழ்ச்சியா இருப்பீங்க. 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்த பிறகு உங்க வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்ததோ, பிரச்சனைகள் இருந்ததோ, அத்தனை பிரச்சனையும் நீங்கும். குறிப்பாக எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆசிரியருடைய வழிகாட்டுதலால நல்ல வெற்றி பெறுவீங்க. நீங்களே 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், குரு பயிற்சி நடந்த பிறகும் சரி, நடப்பதற்கு முன்பும் சரி, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சாதகமாக இருக்க போகுது. அதே போல ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு ஹையர் எஜுகேஷனில் ஒரு பெரிய வளர்ச்சி வந்து சேரும். ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிப்பதற்கு பலருக்கு வாய்ப்புகள் கூடி வரும். வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கும் நல்ல வாய்ப்பு கூடி வந்துடும். ஆனால் வருஷம் துவங்கும் போது 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். நம்மளுடைய தங்கம், விலை உயர்ந்த விஷயங்கள், இவற்றை பாதுகாப்பாக வச்சுக்கிடணும். பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிடணும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னா நான் வேடிக்கை பார்க்க போகிறேன், நான் போய் பிரச்சனை என்னன்னா பார்க்க போகிறேன் அப்படின்னா போய் பார்க்காதீங்க. நம்மளுக்கு என்னத்துக்கு எந்த பிரச்சனாலும் எங்கன்னா போட்டோம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துடுறது நல்லது. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு சேர்க்கை சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ யார் கூடயும் சேர வேணான்றீங்களா? அப்படியும் நம்ம ஒதுங்கிட முடியாது இல்லையா? யார் கூடயும் சேரலைன்னா லைஃப் வந்து விட்டேத்தியாக இருக்கும். லைஃப் வந்து வெறும் பாலைவனமாக இருக்கும். திரும்பி பார்த்தா எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு செடி கூட இருக்காது இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாரு கூடயும் பழகுங்க. ஆனால் ரகசியங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட ரகசியங்களை வெளியே சொல்லாதீங்க. நான் நாளைக்கு இது செய்ய போகிறேன், நான் நாளன்னைக்கு இது செய்ய போகிறேன், நான் இதை எப்படி செஞ்சுடுவேன் அப்படி செஞ்சுடுவேன், எதுவுமே சொல்ல வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்கள் மனசு என்ன தோணுதோ செய்யுங்க. பெருசாக வந்து மற்றவங்க கிட்ட பகிர வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பகிர வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம், அதுதான் முன்னாடியே சொன்னேன். சரி, இப்போ அப்படியே பிற்பகுதி வரலாம். அதாவது 1/6/2026 2026 முடிய எப்படி இருக்குது? சனி பகவான் பஞ்சம சனியாக தான் இருக்கார். உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய சனியாக இருக்கார். நம்ம குழந்தைங்க கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது முற்பகுதியில். பிற்பகுதியில் அதுவும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட உச்சப்பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. அப்போ சனி நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட நல்லது செஞ்சுடுவோம். எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நல்லது அப்படின்றது செய்ய ஆரம்பிச்சிடும். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. இங்கே தான் இருக்கார். 15ஆம் தேதிக்கு அப்புறம் தனம் சும்மாலாம் தனம் கிடையாதுங்க. என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்குரிய பணம் வந்துடும். நான் போட்டேன், எனக்கு நஷ்டம் ஆகலை. எப்படி? நான் போட்டேன், எனக்கு நஷ்டம் ஆகலை, எனக்கு லாபமாக கிடச்சிருச்சு, நான் போட்டதெல்லாம் எனக்கு பணமாக திரும்பி வந்துடுச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கப் போகிறது. ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. அப்போது 3ஆம் இடத்திலே புத பகவான் தான் ஃபஸ்ட்டு போகிறார். அவர் யார்? மிஸ்டர் எட்டுக்குடையவன் குட்டிச்சோறாக்குவான்னு சொல்லுவாங்க. இந்த எட்டுக்குடைய புதன் 3ஆம் இடத்துக்கு போய் விபரீத ராஜயோகம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்னா, அசட்ஸ் வாங்குவீங்க. ஜனவரி மாதம் அசட்ஸை நோக்கி உங்கள் எண்ணங்கள் ட்ராவல் ஆகும். புதிதாக உங்கள் அசட்ஸ், உங்களுக்குன்னு இருக்கிற ப்ராப்பர்ட்டி, எனக்குன்னு சில பொருட்கள் வாங்கினேன். நண்பர்களே, நம்ம எல்லாருமே அசட்னோன்னா வீடு, வண்டி, வாசல், காரு, சொத்து, லேண்டு இப்படி நினச்சிக்கிறோம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, புதுசாக எங்கள் வீட்டில் 2 ஃபேன் வாங்கி மாட்டினேன், அது கூட அசட்டு தான். அசட்டை நீங்கள் எல்லா வகையிலையும் பார்க்கணும். ஒன்னொரு பொருளும் நீங்கள் வாங்குறதும் அசட்டு தான். அதுதான் உங்களுடைய உங்கள் பிஸ்னஸ் கரெக்டாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அசட் ஒரு வடிவில் வராது, எல்லா வடிவிலையும் வரும். அந்த மாதிரி அசட்னு புதுசாக நான் என் கம்பெனிக்கு ஒரு கேமரா வாங்குகிறேன், புதுசாக என் கம்பெனிக்கு வந்து நான் வந்து இது வாங்குகிறேன், ஒரு கம்ப்யூட்டர் எது வாங்குறேன்னா அசட்டு தான். தட் இஸ் கால்ட் அஸ் அசட். அந்த அசட்டை போய் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டார் மிஸ்டர் புதன். ஏன்னா 15ஆம் தேதி அவர் வந்து என்ன பண்ணுறார், 3ஆம் இடத்துக்கு போகிறார். கூடவே சேர்ந்து செவ்வாயும் பெறார். பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. தை மாதம் பிறக்கும் பொழுதெல்லாம் புதிய சிந்தனைகளோடு இருப்பீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எரிகின்ற தடல் போல எண்ணங்கள் வேண்டும், எண்ணங்கள் வானோக்கி உயர வேண்டும்னார் பாரதி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இனிமே ஒரு நேரம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இது ஒரு நல்ல விஷயமா இந்த ஆண்டு இருக்கு. குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட எல்லா தடைகளும் விலக போகுது. அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் பலருக்கு வேலையிலிருந்து விஆர்எஸ் வாங்கிக்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் வரும். இளைஞர்களுக்கு வேலை மாறக்கூடிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். வேற வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க, அமையும். பிஸ்னஸ் முயற்சிகள் ரொம்ப லாபகரமாக இருக்கும். அந்த புதன் பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கு. பேச்சில் ஒரு
அதிகார துணி இருக்கும், ஒரு கௌரவம் இருக்கும், எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். லாபாதிபதி புதன் பகவான் ராசி அதிபதியோடு சேர்ந்ததுனால எல்லா விஷயங்களும் லாபம். கல்வியில் லாபம், பொருளாதாரத்தில் லாபம், பிஸ்னஸ்ல லாபம் என்று லாபகரமாக இருக்க போகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கு. 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் உச்சமாக இருந்து வருடம் துவங்குகிறது. நல்ல கல்யாண விஷயம் கூடி வருங்க. கல்யாண தடை என்ன இருந்தாலும் விலகும். நல்ல முறையில் கல்யாண விஷயம் கூடி வரும். நீங்க சந்தோஷமா இருக்கலாம். 4ல் ராகு பகவான் இருக்கார். விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய ஹெல்த்தில் 2026 கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் நலத்தில் ஏதாவது பாதிப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்தால் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது, ஆரம்பத்திலேயே மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். எழுத்தாளர்கள், பேச்சாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும் இந்த ஆண்டு. அதே போல திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள், கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். என் அன்பிற்குரியவர்களே, என்ன பரிகாரம் பண்ணினா இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக இருக்கும், எங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் திருச்செந்தூருக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். கேத்து சேம் பொசிஷனுங்க. கேத்துல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் பாக்கிய குருவாரார். முற்பகுதியில் அஷ்டம குருவாக இருந்து உங்களை கங்கணம் கட்டின்னு கெடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளானோடு இருந்த குரு பகவான் பிற்பகுதியில் உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விதத்தில் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிடுங்க. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேங்க, இது எனக்கு கிடச்சா நான் பெருத்த அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நினச்சேன். அது எனக்கு கிடச்சிருச்சு. அது வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், ஹையர் எஜுகேஷனாக இருக்கலாம். நான் வெளிநாட்டுக்கு படிக்க போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேங்க. இப்போ நான் படிக்க போயிட்டேன். அதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஃபாரின் டூர் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேங்க. இப்போ போயிட்டேன். எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காருங்க. எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒத்தே வராது. இப்போ இன்னும் அதிசயமாக எங்கள் அப்பா சப்போர்ட்டிவாக இருக்கார். எங்கள் அப்பனோட ஃபுல் ஃபிட் சப்போர்ட் எனக்கு அப்படின்றது கிடைக்கிது அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு அமைப்பு. எங்கள் அப்பனோட சப்போர்ட்னால நான் ஃபாரின் போனேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆக பிற்பகுதியில் பாருங்கள், குரு பகவான் பாக்கிய குருவாக இருந்து எல்லா விதத்துலேயும் குட் லக்கு, ஃபார்ச்சூன், மேன்மை, முன்னேற்றம், அதிர்ஷ்டம் இதை கொடுக்க போகிறாரு. பொதுவாக குரு பகவான் பாருங்கள் உங்களுக்கு 2 மற்றும் 5க்கு அதிபன். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். ஓகேங்களா? அவன் இப்போ பாக்கியஸ்தானத்தில் தனாதிபன் பாக்கியஸ்தானத்தில் வரும்போது அதிர்ஷ்டம் அப்படின்றது நிறையவே கொடுத்துருவாங்க. பொதுவாக குரு பாருங்கள் 2, 5, 9, 11 வரும்போது நம்மளுக்கு பெருத்த அதிர்ஷ்டம் அப்படின்றது காத்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கு மேலே குருனோட உச்ச பார்வை 1, 3, 5 உங்கள் சுயஸ்தானத்தை பார்க்குறாரு. மனதளவில் ஸ்டேபிள்னஸ் அப்படின்றது இருக்கும். தம்பி தங்கச்சி ஃபுல் ஃப்ளெட் சப்போர்ட்டாக இருப்பாங்க. நம்மளுக்கு பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது வர்றதுக்கு வழி இருக்குது அப்படின்னா அது வந்துடும். இருக்குது அப்படின்னா வந்துடும். குழந்தைங்க ரீதியாக இருந்து வந்த மனக்கசப்பு, மனசஞ்சலம், மனக்குழப்பம் இதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விருச்சிகத்துக்கு லவ் வருங்க. அந்த லவ் பண்ணுற பொண்ணும் நல்ல பொண்ணாக இருக்கும். புரியுதுங்களா? ரிலேஷன்ஷிப் வரும். ரிலேஷன்ஷிப் நல்ல பொண்ணாக இருக்கும். பொதுவாக குரு ரிலேஷன்ஷிப்பில் சப்போர்ட் பண்ணுற கிரகம் கிடையாது. இருந்தாலும் வருது அப்படின்னா நல்ல பொண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா, முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.